இப்போ ரயில்வேல பணம் இல்லைன்னும்போது முதல் வோடாஃபோனில் நான் தான் சென்று அதுக்கு 15 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பேட்டரி காரை எத்தனை அது கொடுத்து மாற்றுத்திறனாளிக்கு இலவசமாக எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எடுத்து போய் அவங்கள விடுவதற்குன்னு சொல்லி விடப்பட்ட பேட்டரி கார் இன்னைக்கு அவல நிலையம். ரயில்வே நிலையமே டண்டர் தனியாருக்கு டண்டர் விட்டு பல லட்சம் ரூபாய் ரயில்வேவும் பல்லடிச்சுக்கிறாங்க. அந்த டண்டர் எடுத்தான் பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்த உடனே இவன் 10 ரூபாய் தான் கொடுப்பான், பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு எங்க கிட்ட வண்டியை நிறுத்த மாட்டாங்க. வண்டி நிறுத்தாமே போயினே இருக்கிறாங்க. முன்ன எங்க மாற்றுத்திறனாளியுடைய பார்க்கிங் 3 சக்கர வண்டிக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கதான் இந்த வண்டி நிற்கும். அங்கேருந்து எங்களை ஏற்றி போவாங்க. இப்போ மாட்டுக்குனாலே 3 நாள் லக்கேஜ் எடுத்துன்னு போனால் அந்த லக்கேஜ் ஏற்றக்கூடாது. அப்போ இந்த வண்டி முழுவதுமே லக்கேஜ் ஏற்று போகிறாங்களே, இது எப்படி அனுமதிக்கிறீங்க? இன்னைக்கு வண்டி ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுக்கு படம் அமைச்சிக்கிறேன் பாருங்க, வண்டி ஃபுல்லாகவே சூட்கேஸ் ஏற்றி போகிறாங்க. அப்போ இது ரயில்வே எப்படி அனுமதிக்குது? ஏன்னா நீங்கள் அதை டண்டர் விட்டு காசு வாங்கிடுறீங்கல்ல, ஒரு நிறுவனத்துக்கு ரயில்வே கொடுக்கல இல்லை. அப்போ வாங்கும்போது யார் மாற்றுத்திறனாளிக்காக வாங்குறீங்கல்ல, அந்த காசை மாற்றுத்திறனாளிக்கு பயன்படுத்தணும் இல்லை. இப்போ மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் இலவசமாகவும் மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கும். ஏன்னா ஓடி கூட ஏறிக்கலாம், எல்லாம் கூட போயிடலாம். இது எனக்கு தானே வேணும். ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்துல நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயத்த நம்ம தொடங்கி வைக்கிறோம். அப்படி அது காலப்போக்கில் நன்மை பயக்காம அது அவங்களுக்கு எதிராகவே மாறும்போது அந்த நல்ல விஷயத்த தொடங்கினவங்களுக்கு எவ்வளவு மனவேதனை அளிக்கும். அப்படி சமீபத்துல இது சம்பந்தமா ஒரு புகார் எழுந்திருக்கு. இந்த புகாரை எழுப்பினவர் இப்ப நம்ம கூட இருக்காரு. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி அமைப்பினுடைய மாநில தலைவர் திரு சிம்மச்சந்திரன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல சேலஞ்ச்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நீங்க சேலஞ்சாக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சமூகத்திலையும் சரி, அரசாங்கம் சார்பாகவும் சரி, உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு உரிமை எப்பவுமே இருக்கு. ஆனா ஒரு மனவேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க கேள்விப்பட்டோம் ஒரு நல்ல விஷயத்தை நீங்க தொடங்கி இருக்கீங்க. அது உங்களுக்கே இப்போ அதை முறையா பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. அது நீங்களே என்ன அப்படிங்கிறத நீங்க தொடங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிடலாம். கண்டிப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரயில் நிலையங்களில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் எளிய முறையில் பயணிப்பதற்காக மத்திய அரசாங்கத்தில் அதுவும் ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களுக்குன்னு தனி பெட்டிகை நாங்கள் தான் பார்லிமெண்ட்டில் போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ணி அன்கோஸ் மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு தனி பெட்டிகளை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு 4 ஒரு பக்கம் டிக்கெட்டில் கால் டிக்கெட்டு கொடுத்தாங்க. கால் டிக்கெட்டு கொடுத்ததே பெருசாக ரயில்வே துறை நினைக்கின்ற போது, நான் ஜெட்ஆர்யூசி மெம்பர்லேயும் டிஆர்யூசி மெம்பராக இருக்கிற காலத்தில் 2006 கவர்மெண்ட்டில் ரயில்வேல போராடுகின்ற போது அவங்களாம் நினச்சின்னு இருந்தாங்க, எங்களுக்கு கால் டிக்கெட் என்ன இங்கே சென்னையிலேருந்து திருச்சி போனோன்னா 100 ரூபா ஸ்பேருன்னா அதில் 25% தான் உங்களுக்கு 25 ரூபா தானே கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் ஃப்ளைட்லலாம் ஏர்போர்ட்டெல்லாம் போயிட்டிங்கன்னா அவங்க காம்பவுண்ட் உள்ள போனால் அவங்களை ஏற்றின்னு போய் ஃப்ளைட்டில் ஏற்றி இறக்குற வரைக்கும் அவன் அதே டிக்கெட்டில் தான் பயணிப்பாங்க. ஆனால் ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா 25 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் போகணுன்னா போர்ட்டர்கிட்ட 300 கொடுக்கணும். சென்ட்ரல்லேருந்து ஏறனா 300. இப்போ நான் திருச்சிக்கு போகிறேன் அப்படின்னா 25 ரூபா டிக்கெட் எடுத்தோம்னா திருச்சியில் 3வது பிளாட்ஃபார்மில் வெளியே வர 300. அப்போ 300 600 கன்ஜெஷன் டிக்கெட் 25. அப்போ 625 கொடுத்தா தான் ஒரு மாற்றுத்திறனாளி ரயில் நிலையத்திலேருந்து திருச்சிக்கு போய் பயணம் பண்ண முடியும். ஒரு நார்மல் 100 ரூபா கொடுத்தாலே அவர் போய் வந்துடலாம். அப்போ எப்படி இது எங்களுக்கு சலுகா முடியும்னு நான் அந்த போர்டில் ரொம்ப போராட்டங்கள் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ ரயில்வேல பணம் இல்லைன்னும்போது முதல் வோடாஃபோனில் நான் தான் சென்று அதுக்கு 15 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பேட்டரி காரை எத்தனை கொடுத்து மாற்றுத்திறனாளிக்கு இலவசமாக எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எடுத்து போய் அவங்கள விடுவதற்குன்னு சொல்லி விடப்பட்ட பேட்டரி கார் இன்றைக்கி அவல நிலையம். ஒரு தனியார் நிறுவனம் மாற்றுத்திறனாளி சேவைக்காக கொடுத்ததை ரயில்வே நிலையமே தனியாருக்கு டண்டர் விட்டு பல லட்சம் ரூபாய் ரயில்வேவும் கொள்ளடிச்சுக்கிறாங்க. அந்த டண்டர் எடுத்தான் பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றுத்திறனாளி முதியோருக்கு தான் அது விடணும், எல்லாரையும் ஏற்றிக்கிறாங்க, லக்கேஜையும் ஏற்றிக்கிறாங்க. இதில் யார் ஹையஸ்ட்டாக பணம் கொடுக்குறாங்க, 10 ரூபாயில் தான் அதை கொடுக்கணுன்னு அவன் போட்டுக்கிறாங்க. 10 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அப்போ 150 ரூபாய் ஒரு நாளைக்கு பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1000 பயணிகள் ஒரு பேட்டரி காரில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏறி இறங்குறாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு அந்த பேட்டரி காருக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வருமானம் வருது? அந்த அமௌண்ட் எத்தனை போய் யாரெல்லாம் சாப்பிட்றாங்க? இது ஒரு சமூக பணிக்காக ஒரு நிறுவனம் பல லட்சம் ரூபாய் போட்டு நன்கொடையாக கொடுத்ததை
மத்திய அரசாங்கம் அதுவும் மோடி அரசு நடக்குது. அதோட ஒரு கேவலமான என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மோடி அரசு பேர் என்ன தெரியுமா வச்சுக்குது? திவ்யாங்கன்னு வச்சுக்குது ஹிந்தியில. அப்படின்னா தமிழ்ல பார்த்தீங்கன்னா, கடவுளின் குழந்தைகள்னு சொல்றாங்க. இந்த கடவுளின் குழந்தைக்காக பயன்படுத்தப்பட்டத எங்களுக்கே இல்லாம, இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் டெண்டர் விட்டு அத கொள்ளடிக்கிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளிய பார்த்த உடனேவே, இவன் ரூ. 10 தான் குடுப்பான், சட்டம் பேசுவான், பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு எங்ககிட்ட வண்டியே நிறுத்த மாட்றாங்க. வண்டி நிறுத்தாமயே போயின்னே இருக்கிறாங்க. முன்ன வந்து எங்க மாற்றுத்திறனாளியுடைய பார்க்கிங் 3 சக்கர வண்டிக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்க தான் இந்த வந்து வண்டி நிக்கும். அங்கேருந்து எங்கள ஏத்தின்னு போவாங்க. இப்ப வந்து 12வது பிளாட்ஃபார்ம்லயே நிக்குது. வெளியே வரது கிடையாது. அப்ப எங்க பார்க்கிங்ல இருந்து நாங்க எப்படி அந்த பேட்டரி கேரிய நோக்கி போவோம்? எப்படி இது வரும்? அப்ப இது ஒரு வர்த்தகமாகவே ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டத ரயில்வே துறை எந்த கணக்கு வச்சு தெரியல. அது ஒரு மோசமான போக்குல போகுது. அது மட்டும் இல்லைங்க. அந்த டிரைவருங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, சமூக விரோதிகளா இருக்கிறாங்க. எப்படி அவங்கள நாங்க சமூக விரோதிகள் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றோம்னா, இந்த ப்ராப்ளம் நடந்த உடனே ஸ்டேஷன் மாஸ்டர கூட்டின்னு போயி, மாற்றுத்திறனாளிக்கு ரூ. 10 தானே வசூல் பண்ணணும், கேளுங்கன்னு சொன்ன உடனே அந்த டிரைவர் சொல்றாரு, ஸ்டேஷன் மாஸ்டர மிரட்டுறாரு. பல லட்சம் டெண்டர் எடுத்தவர்கிட்ட போய் நீங்க பேசுங்க, நான் டிரைவரு. உனக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்ல. எங்க டெண்டர் எடுத்தவர்கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன்னு ஸ்டேஷன் மாஸ்டர மிரட்டுறாரு. மீறி நான் ஃபோட்டோ எடுத்தேன். நான் பயனாளின்னு நான் போனேன். நான் தான் வாங்கி குடுத்தேன்னு ஃபோட்டோ எடுத்தா, ஸ்டேஷன் மாஸ்டர் எதிர்க்கவே என்ன வந்து அவரு டிரைவர் என்ன தெரியுமா கேட்குறாரு? இதுக்கு மேல அந்த ஃபோட்டோ எடுத்தீன்னா, வண்டியில அடிச்சு உன்ன பிளாட்ஃபார்ம்ல தள்ளினா ரயில்ல ஏறி செத்துட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இப்போ உன்ன அடிச்சு ரயில் பிளாட்ஃபார்ம்ல தள்ளட்டுமா? ஃபோட்டோ எடுத்தது கதைக்கிறியா? அப்படின்னு என்ன மதிக்கிறான். அப்ப அவர் சமூக விரோதியா? மிகப்பெரிய கொலைக்காரர்களை ரயில்வே நிலையம் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்குது. இது எத்தனை பேர் நான் ஜிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு கம்ப்ளைண்ட் லெட்டரோட போனேன். அதுதான் ஜிஎம் கொடுத்த கம்ப்ளைண்ட் லெட்டர். அதுக்கு ஜிஎம் என்னன்றாரு, சிஜிஎம் தான் இதுக்கு பொறுப்பு. சிஜிஎம் போய் பாருங்கன்றாரு. அவர் சிஜிஎம் தான் இதுக்கு பொறுப்புன்றார். சிஜிஎம் போய் பார்த்து அவர்கிட்ட சொன்னா, ரயில்வே கடலுங்க. இதுல ஏதாவது 1, 2 டிரைவர் சொல்லுவான். மொத்தம் 2 பேர் அது மாதிரி வசூல் பண்ணுவான் 100, 200. இதெல்லாம் பொறுப்பேத்துன்னு வர முடியுமா? நீங்களாம் ஒரு மெம்பர், சங்க தலைவர் இல்ல. போங்க போங்கன்னு அனுப்புறாரு. அப்ப நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, இதே ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஆள என்ன வந்து ஏத்தி கொல்லுவேன்னு சொன்னவன், நாளைக்கு கத்தியில ஒரு ஆள குத்திட்டா, அது கடலுங்க ஒரு ஆள தானே குத்துனா பரவாயில்லைங்க. 100 பேர் குத்துனாதாங்க அது கேஸ்ன்னு விட்டுடுவீங்களா? ஒருத்தனை கத்தியில குத்தி கொலை பண்ணிட்டா அது இல்ல அந்த வார்த்தையே தப்பு இல்லையா? தப்புதாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்பிஎஃப் யாரும் இருந்தாங்களா அந்த பக்கம்? அதான் ஸ்டேஷன் மாஸ்டரே அவன் மதிய மாட்டான். அவன் எதற்கே என்ன சொல்றான்? ஏங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃபுல் பவர் யாருக்குன்னா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தான் இருக்குது. அந்த ஜெட்ஆர்ஓசி மெம்பரோ டிஆர்ஓசி மெம்பரோ அங்க உள்ள போனா ஸ்டேஷன் மாஸ்டர் வச்சு தான் பண்ணணும். ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் தான் ஃபுல் அதிகாரம். அவரே நீ கேட்க வேணான்றான் அந்த டிரைவர். என்னையே ஏற்றி கொல்லுன்றான். அப்போ அவ்வளோ பெரிய சமூக விரோதிகளை வச்சு எப்படி நீங்கள் வந்து இது ஒரு சமூகத்துக்காக சமூக பணிக்காக ஒரு நிறுவனம் கொடுத்த பேட்டரி காரை இந்த ரயில்வே துறை கண்டும் காணாமல் இருப்பது. அப்போ இதில் எத்தனை பேர் எத்தனை லட்சத்தை கொள்ளடித்து கொண்டு இருக்கிறார்கள் தான் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவும் ஆதங்கமாகவும் உங்ககிட்ட நாங்கள் ரயில்வேல கொண்டு மீடியா புகார் கொடுக்குற காரணம் எங்களுக்கு மீடியாவும் பொதுமக்களும் ஆதரவு கொடுத்தாவது எங்களுக்கு ஒரு நல்ல ரயில் பயணத்தை ஏற்படுத்துவாங்கன்னு தான் சொல்லின்னு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவங்க இன்னும் ஜிஎம் எங்களுக்கு பார்க்க அனுமதி கொடுக்கல. அது கொடுக்கலன்னா ஜனவரி மாதம் எண்டுக்குள்ள ஒரு 10,000 மாற்றுத்திறனாளி கொண்டு போய் மிகப்பெரிய போராட்டம் நடத்துறதுக்கு எங்கள் அமைப்பு வந்து முடிவு செய்திருக்கிறோம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரயில்வே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு நிறுவனத்துக்கிட்ட போய் 15 லட்ச ரூபா ஒரு காருன்னு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான காரு பேட்டரி கார் வந்து அங்கே இறங்கியிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க நாங்கள். கண்டிப்பா. ரயில்வே ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அதுக்கு. அந்த சிந்தனையே நீங்க தான் தொடக்கி வச்சோம். அப்படி இருக்கும்போது ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இன்னைக்கு எளிய முறையில் பயணம் பண்ண முடியல. இதுல வேற அவன் பேட்டரி கார்டில் தைரியமா ஒரு இடத்துல 10 ரூபான்னு போட்டுக்கிறான், ஒரு இடத்துல 20 ரூபான்னு போட்டுக்கிறான், ஒரு இடத்துல 30 ரூபான்னு போட்டுக்கிறான், ஒரு இடத்துல 50 ரூபான்னு போடுறான். நீங்க திருச்சி சேலம் போனீங்கன்னா 50 ரூபா, கோயம்புத்தூர் போனீங்கன்னா 30 ரூபா. என்ன காரணம்? ஏன் இவ்ளோ வசூலிக்கிறாங்க? அதுதாங்க அந்த ரயில்வே துறை ஒரு கவர்மெண்ட் உள்ள. இப்ப நீங்களும் நானும் ஒரு பேட்டரி கார் எப்பவுமே வச்சு ஓட்ட முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப இதை வந்து ஒரு ரயில்வே துறையோட உதவி இல்லாமல் அவன் எப்படிங்க ரயில்வே பிளாட்ஃபார்மில் இந்த எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கும்? அப்போ நீ உங்கள் அக்ரிமெண்ட்லேயோ கான்ட்ராக்ட்லேயோ எதையாவது ஒன்று 10 ரூபானா 10 ரூபா, 20 ரூபானா 20 ரூபா, 30 ரூபான்னு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் தானே போட்டிருப்ப நீ. அப்போ நீயே வண்டியில் போட்டு இது மாதிரி வேறு மாதிரி போட்டு ஓட்டுறதுக்கு ரயில்வே துறை எப்படி அனுமதிக்குது? அப்போ இந்த சமூக விரோதிகள் கூடத்தை இந்த ரயில்வே துறை ஒட்டுமொத்தமாக ஆதரித்து பல லட்சம் ரூபாய் கொள்ளடித்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தை புறக்கணிக்கிறீர்களா? தான் எங்களுடைய கேள்வி.
அப்போ நாங்கள் எப்படி போக முடியும்? எங்களால் ஒரு ஒரு 9 மணி ட்ரெயினுக்கு நான் 8:40க்கு போகிறேன்னா, நான் வந்து ட்ரெயினை போய் பிடிக்கணும், என்னால் நடக்க முடியாது, தவந்து போகிறேன். முடியாதுன்றதுக்காக தானே இந்த பேட்டரி கார் ஒரு நிறுவனம் வந்து சிஎஸ்ஆரில் கொடுக்குறாங்க. அது எனக்கு தானே பயன்படுத்தணும். அது எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணுறது இந்த ரயில்வே துறை ஒரு சிஜிஎம் சொல்கிற பதிலாக இது. எங்கேயோ 1, 2 நடக்குது, நீங்கள் அப்படி போங்கன்னு சொல்கிறதுக்கு. நீங்கள் எந்த மாற்றத்தினாலேயோ இல்லை நீங்களே வீடியோ எடுத்துன்னு நீங்கள் வந்து ஒரு பயணி மாதிரி அந்த பேட்டரி கார்கிட்ட போங்கலாம். போய் உங்களை பார்த்தோன்னே கேட்பான் 100 தருவியா 150 தருவியான்னு. இப்போ உங்களுக்கு இது நடந்தது. இந்த மாரி வேற யாருக்காவது நடந்து உங்ககிட்ட புகார் சொல்லி நிறைய புகாருங்க. இங்க இருக்கிறவங்க நீங்க எந்த மாற்றுத்திறனாளியை பார்த்தாலும் ரயில் நிலையத்துல என்ன மாரியான புகார்? இதே தானா? இதே தான் புகாருங்க. எங்களை போனோம்னா 50 ரூபா கொடுக்குறியா, 100 ரூபா கொடுக்குறியா, 200 ரூபா கொடுக்குறியான்றான். 10 ரூபா தான் கொடுப்பேன்னு சொன்னா, நீ உட்காரு வந்து இட்டுமா வரேன்ட்டு போயிடுறான். இட்டுமா மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அவனை கேட்டா என்ன சொல்றான், நான் உட்காருதா வரேன் தானே போனேன், இன்னொரு ஊருக்கு முன்னாடி ஒரு பயணி வந்தான்னு புழுவுறான். உட்காருன்னு சொல்லிட்டு போனா வரமாட்டான் திரும்பி. அப்ப நான் வந்து சும்மா பொழுதுபோக்குக்கு பீச்சுக்கு போய் உட்காரலையே, நானும் 9 மணி ட்ரெயினை பிடிக்க தானே போய் உட்காந்துக்கிறேன். உங்கள் மாதிரியான ஆட்களுக்காக பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வண்டிய வந்து வேற மாதிரி அவங்க யூஸ் பண்றாங்க. வேற மாதிரி லக்கேஜ் எடுத்து போறாங்க. ஆனா அங்க போட்டுறவங்கெல்லாம் சேர்ந்து ரயில் நிலையத்திலே ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்கன்னா, மாற்றுத்திறனாளியே 3 நாள் லக்கேஜ் எடுத்துன்னு போனா அந்த லக்கேஜ் ஏற்றக்கூடாது. லக்கேஜ் எங்களுக்கு நாங்கள் சுமை தூக்கி காலங்காலமாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு எங்களுக்கு ஒரு லக்கேஜுக்கு மேலே அலோடு கிடையாதுன்னு சொல்கிறீங்க மாற்றுத்திறனாளினா. அப்போ இந்த வண்டி முழுவதுமே லக்கேஜ் ஏற்று போகிறாங்களே, இது எப்படி அனுமதிக்கிறீங்க? இப்போ போட்டுறவங்க வந்து போராட்டம் பண்ணும்போது எங்களை பேச்சுவார்த்தை பண்ணி மாற்றுத்திறனாளி 2 பை ஏற்றுமா கூடாதுன்னு எங்களை செட் பண்ணிங்கல்ல. இன்னைக்கு வண்டி ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுக்கு படம் அமைச்சிக்கிறேன் பாருங்க, வண்டி ஃபுல்லாகவே சூட்கேஸ் ஏற்றி போகிறாங்க. அப்போ இது எதை வந்து ரயில்வே எப்படி அனுமதிக்குது? மாற்றுத்திறனாளி வந்தால் முதல்ல அவர் எங்கே போகிறாரு இறக்கி முடியுமா அவனுக்கு பொறுத்து. சரியா அவர் என்ன சீச்சி அப்படி மூஞ்சி எப்படி காமிச்சா சி போ அப்படின்னு என்ன உங்களோட வேலை காமிச்சியா அதுக்கு வச்சுக்கோ. ரயில்வே பேட்டார் வச்சு மெம்பரு அவரு பிரச்சனை தெரியுமா? இந்த நேரத்துல இருந்து பிரச்சனை என்ன ஓடிங்க தெரியுமா உனக்கு? சொன்னாரா இல்லையா? ஏன் ஏத்த மாட்டா? நீ எங்களுக்கு வந்த மாதிரி எங்களை ஏத்துறமா இல்லையா? எங்களுக்கான வண்டி நீ வந்து எங்களுக்கான வண்டி நீ வண்டியில நான் இதுல ஏத்த மாட்டேன் அதுல ஏத்த மாட்டேன் நீ அதெல்லாம் போயிடுற போது சொல்லவே கூடாது. சரி நாளைக்கு வச்சுக்கிறேன் நாளைக்கு வச்சுக்கிறோம். நான் வந்து ரயில்வே பேட்டார் வச்சு மெம்பரு. போன வாரம் இங்க ஒரு பெரிய இஷ்யூ ஆகி எல்லா பேப்பர் டிவி எல்லாம் வந்துருக்குது. புரியுதா? நீ வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள்லாம் பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. போய் பேட்டரி கார் வாங்கி வந்தேன் போராட்டம் பண்ணி. நீங்க என்னடா இதுல நீ சம்பாதிக்கிறதுக்கு வந்து எங்களை சம்பாதிக்க வச்சுக்கிறாரு. எவ்வளவு காலமா இது நடந்துட்டு இருக்கியா? இது கடந்த ஒரு 1.5 வருஷமாவே நடக்குதுங்க. 1.5 வருஷமா இருக்கு. இந்த டண்டர் விட்ட காலத்துல இருந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டண்டர் கிடையாது. ரயில்வேவே இந்த 10 ரூபாய் வசூல் பண்ணி அந்த டிரைவர் யார் வராங்களோ அவங்களே வசூல் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க பயணம் பண்றீங்கன்னா எங்க டிக்கெட் நம்பர் கொடுக்கணும். ரயில்ல யார் பயணம் பண்றாங்களோ அவங்க டிக்கெட் நம்பரை போட்டு அவங்க பயனாளிகள் யாருன்னு எழுதி நோட்டு மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ இந்த டண்டர் கொடுத்த பிறகு அது கிடையாது. சமூக விரோதி வந்தாலும் ஏற்றி போடுவான், தீவிரவாதி வந்து ஏற்றி போடுவான், ட்ரெயினுக்கு பாம்பு வச்சுருவான் தான் கூட
அந்த பேட்டரி காரில் ஏறி போனால் போய்க்கலாம். எவன் அதில் ஏறி போகிறான், யார் என்ன பண்ணுறாங்கன்ற சிஸ்டத்தையே எடுத்துட்டாங்க. பாதுகாப்பும் இல்ல. பாதுகாப்பும் இல்லை. அதாங்க ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வரைக்கும் என்னை அடித்து தண்டவாளத்தில் போட்டுருன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ தைரியம் தான் சொல்லுவாங்க. இது ஒரு சிஜிஎம் கிட்ட போய் சொன்னோம்னா ஏற்றுக்க மாட்டாரு. சரி, அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? எங்களுடைய கோரிக்கை வந்து பழையபடி நாங்கள் எதுக்காக இதை கொண்டு வந்தோமோ அந்த மாற்றுத்திறனாளி மக்களுக்காக தான் அது பயன்படணும். ஒன்று. சரி. ரெண்டாவது, இல்லை இது எல்லா மக்களுக்குமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரயில்வே துறை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. மாற்றுத்திறனாளி பயன்பாட்டுக்காக ஒரு நிறுவனம் 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க இல்லையா? இதை நீங்கள் ஒரு டெண்டர் எடுக்கிறீங்க இல்லையா? டெண்டர் எடுத்த பணத்தை நீங்கள் தானே ரயில்வே வச்சுக்கிறீங்க, வேறு எதுக்கு யூஸ் பண்ணல. அப்போ இந்த பேட்டரி கார் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் மாற்றுத்திறனாளிக்கு தான் முதல் முன்னுரிமை அப்படின்னு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக ஏற்றி போயும், நார்மலுக்கு மாற்றுத்திறனாளி இல்லாத இருக்கிற நேரத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி, அதுவும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 25 ரூபா 30 நீ என்ன ஃபிக்ஸ் பண்ணி அதை தவிர வாங்கக்கூடாதுன்ற மாதிரி எடுத்துன்னு போகிறோம். அதை பயணிகளுக்கு ரயில் நிலையத்துக்கு தான் ரயிலுக்கு தான் வராங்களான்னு முதல்ல இருந்த மாதிரி அந்த டிக்கெட் நம்பரு டிக்கெட்டெல்லாம் போட்டு பதிவு பண்ணி அவர்களை மாதிரி தான் ஏற்றி போகணுன்றது ஒரு கண்டக்ட். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் அதை டெண்டர் விட்டு காசு வாங்கிடுறீங்கல்ல, ஒரு நிறுவனத்துக்கிட்டேருந்து ரயில்வே கொடுக்கல. அப்போ வாங்கும்போது யார் மாற்றுத்திறனாளிக்காக வாங்குறீங்கல்ல, அந்த காசை மாற்றுத்திறனாளிக்கு பயன்படுத்தணும் இல்லை. இப்போ மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் இலவசமாகவும் மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து, ஏன்னா ஓடி கூட ஏறிக்கலாம், எல்லா கூட போயிடலாம். இது எனக்கு தானே வேணும். அப்போ மற்றதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நார்மலுக்கு நீ ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, எங்களுக்கு இலவசமாக எடுத்துன்னு போகணும். இது 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோ ஆர்பிஓ போலீஸோ போய் இது ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு நாங்கள் வெரிஃபை பண்ணணும். எந்த மாற்றுத்திறனாளியை எங்கே பார்த்தாலும் முதல் முக்கியத்துவம் மாற்றுத்திறனாளி ஏற்றி போய் பயணம் பண்ணி தான் மற்றவங்களுக்கு அதை கொடுக்கணுன்றத அந்த போர்டில் எழுதணும். ரெண்டாவது, மாற்றுத்திறனாளி பார்க்கிங் வசதியும் இல்லை, அந்த பார்க்கிங் வசதியை செய்து கொடுத்துட்டு அந்த பார்க்கிங் இருக்கிற இடத்துல தான் அந்த பேட்டரி கார் நிற்கணுமே தவிர, நானே பிளாட்ஃபார்முக்கு வரப்போகிற இடத்துல இன்னும் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் அந்த வண்டியை பயணம் பண்ணணும்னு சொல்கிறதும் இருக்கக்கூடாது. இப்படியே அதை வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஆர்பிஐ போலீஸோ ஸ்டேஷன் மாஸ்டரோ போய் அந்த வண்டியை ஆய்வு பண்ணணும். மாற்றுத்திறனாளிகளை பார்த்து உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறாங்களா, கோபமாக பேசுகிறாங்களா, உங்ககிட்ட வசூல் பண்ணாமல் போகிறாங்களா அப்படின்னு என்கொயரி பண்ணணும். அந்த டிக்கெட்டை பயணம் பண்ணுறவங்களுடைய டிக்கெட்டை முதல்ல இருந்த மாதிரி அந்த நோட்டை போட்டு என்ட்ரி பண்ணணும். யார் ஒன்றாலும் ஏற்றி போகக்கூடாதுன்ற கோரிக்கை தான் எங்களுடைய மெயின் கோரிக்கை. ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சிஜிஎம் பொறுப்பற்று இப்படி ஒரு பதிலை சொன்னார். அவர் மேலே இந்த ரயில்வே துறை தக்க நடவடிக்கை எடுக்கணும். இப்படி ஒரு சிஜிஎம்மாக இருந்துக்குன்னு ஒரு ஒரு டிஆர்யூசி மெம்பரு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி 6 லட்சம் பேர் உறுப்பினர் கொண்ட ஒரு மாற்றுத்திறனாளி அமைப்பு தலைவர், இதை நான் முக்கியத்துவமாக வாங்கி கொடுத்த ஒரு மெம்பரு, சாதாரண ஒரு ஆள் இல்லை. என்கிட்டே இப்படி ஒரு பொறுப்பற்ற பதில் சொல்லக்கூடிய ஒரு உயர் அதிகாரி இவர் எப்படி பயணிகளின் பாதுகாப்பு அதிகாரியாக இருப்பாருன்னு எனக்கு தெரியல. இப்படி பொறுப்பற்றவர்கள் இருக்கிறதுனால தான் இது மாதிரி அவ்வளோ பேரெல்லாம் ஆளக்கூடிய அரசு மோடி அரசுக்கு இருக்குது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இணைய பயணம் அமைய வேண்டும் என்று சொன்னாலோ, எங்களை கடவுளின் குழந்தை என்று சொல்லக்கூடிய பிரதமருக்கோ உண்மையிலே இதையெல்லாம் செய்தால்தான் எங்களை கடவுள் குழந்தைகளாக அவங்க மதிக்கப்படலாமே தவிர, கடவுளின் குழந்தைகளை சொல்லிட்டு எங்களுக்கு எல்லா நரக தொந்தரவுகளையும் கொடுப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது மட்டுமல்லாமல், இதே ரயில் நிலையத்தில் பல விஷயங்களை 2016 மாற்றுத்திறனாளி உரிமை சட்டத்தில் 5 வருடத்துக்குள்ளே எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 2024 ஆயிடுச்சு, 9 வருஷம் ஆகியும் எங்களுக்கான பார்க்கிங் வசதி இல்லை. எங்களுக்கான எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் மாற்றுத்திறனாளி கழிப்பிடம் இருக்குன்னு சொன்னாங்க. எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் எங்களுக்கான கழிப்பிடம் இல்லை, பொதுவாக எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லா ரயில் நிலையத்திலையும் நான் மாற்றுத்திறனாளி போய் வர மாதிரி ஆக்சசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி சென்ட்ரலோ எக்மோரோ தாம்பரம் டு சென்ட்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் லிஃப்ட் போட்டு தான் பிளாட்ஃபார்முக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இன்னும் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் போகிற இடத்துலலாம் இன்னும் உங்களுக்கு லிஃப்ட் வசதியே வரலை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் எக்மோர்லேருந்து பயணிக்கிற ட்ரெயின் எல்லாம் பாதி தாம்பரத்துலேருந்து தான் பயணிக்குது. ஆனால் தாம்பரம் பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்கே வழி இல்லாமல் தவிக்கிறாங்க. இது வந்து உலக அளவில் ஐநா சபையுடைய கோட்பாடில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் உலக அரங்கில் எதை கணக்கு எடுத்துக்கிறாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், உடலால் இயலாதவர்களும் முதியோர்களும் கர்ப்பிணி பெண்களும் நோயாளிகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இவர்கள் அனைவருமே இயலாதவர்கள். நாட்டில் ஒட்டுமொத்த நாட்டில் 68% இயலாதவர்களே. அதனால் தான் உலக நாடுகளில் எல்லா இடத்துலையும் ஆக்சசிபிலிட்டி கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த நாடும் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிப்பேன் என்று ஐநாவில் 1991ஆம் ஆண்டு கையெழுத்திட்டு
இன்னைக்கு 40 ஆண்டுகளாக இந்திய அரசு இன்னும் போக்குவரத்தான ரயில்வேல ஒரு மாற்றுத்திறனாளிகளும் தலைமை கொண்ட தலைமையகத்தில், அதாவது சிட்டியில், சென்னை போன்ற நகரங்களிலே ஆக்சசிபிலிட்டி இல்லாமல் இருந்தால் மற்ற இடங்கள்ல எப்படி இருக்கும் என்ற அவல நிலை தான் ரயில்வேக்கு இருக்குது. ஆனால் ஆண்டுக்கு மாற்றுத்திறனாளியுடைய ஆக்சஸுக்காக 550 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அது ஒதுக்கியும் ஆண்டுக்காண்டு இந்த 10 ஆண்டுல ஒதுக்கியும் என்ன செய்திருக்கிறாய் என்று சொன்னால் ஜீரோவாக இருக்கிறது. கேட்டால் எல்லா இடத்திலும் எக்ஸ்லேட்டரை போட்டு வச்சுட்டு நாங்கள் இதான் ஆக்சசிபிலிட்டின்றாங்க. ஒரு முதியோரோ, ஒரு கர்ப்பிணியோ, நோயாளிகளோ, ஒரு வீல் சேரில் போகிறவங்க யாராவது எக்ஸெட்ரில் போக முடியுமா? எப்படி போக முடியும்? அவன் அந்த காலை வச்சு அண்ணாடி போக முடியும், என்னடி போக வீல் சேர் தள்ள முடியுமா? அது எப்படி எங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி ஆகும்? லிஃப்ட்டு போடணும்னு சொல்ல பிறகு நீ ஆக்சிலேட்டரை போட்டு அப்பவும் நார்மலாக இருக்கிறவனுக்கு தான் வசதிகள் பண்ணுறீங்களே தவிர இயலாதவர்களுக்கு நீங்கள் செய்யலை. சமூகமும் பெரிய பெரிய நிறுவனமும் லாப நோக்கில் வந்த பணத்தையும் உங்களுக்கு ரயில்வே கொடுத்தா டன் ரோட்டு கொள்ளடிச்சின்னு இருக்கிறீங்களே தவிர எப்போது இதை செய்வீர்கள் என்று தெரியல. இது செய்யக்கூடிய அளவில் இதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா ஜிஎம்மு ஜனவரி கடைசி வாரத்தில் எங்கள் இயக்கங்கள் பலாயிரம் பேர் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரு விடிவு காலம் வர வரை மாபெரும் போராட்டத்தை இந்த ரயில்வே எதிர்பார்க்கும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய மனக்குமுறல்கள் நல்லாவே கேக்குதுங்க ஐயா. உங்களுடைய புகாரை ரயில்வே துறை சீக்கிரமாவே எடுத்துக்கணும், பரிசீலிக்கணும், உங்களுடைய கோரிக்கைகளையும் அவங்க செவி சாய்க்கணும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நன்றி.